சிச்சுவின் அதிர்ஷ்டம். பறவைங்களோட ஊர்ல சிச்சு காக்கா ஆத்துல வலைய போட்டு மீன் பிடிச்சு அந்த மீனை கொண்டு போய் எல்லாருக்கும் வித்துதான் பணம் சம்பாதிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு பூந்தோட்டத்துல சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி, துணிக்குருவி 3 பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூடவே அவங்களுடைய பசங்களான பன்னு, சின்ன, புஜ்ஜியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தினமும் ஒரே மாதிரி ருட்டீனான வாழ்க்கை. அதுல எல்லாருக்கும் வெறுப்பா இருந்துச்சு. எல்லாரும் சமையலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, ஒவ்வொரு நாளும் 4 செவுத்துக்குள்ள நம்மளே சமைச்சு சாப்பிடுறது ரொம்பவே எனக்கு போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா உக்காந்து சமைச்சு சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா துணி, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். ஒவ்வொரு நாளும் நம்மளே வீட்டுல சமைச்சு சாப்பிடுறதுன்னா ஒரே போரு தான் போ. ஆனா யாரு நம்மளுக்கு டெய்லி உட்கார வச்சு நம்மளுக்கு சமைச்சு போடுவா, நீயே சொல்லு. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, சோட்டு, நம்மளுக்கு சமைச்சு போடுறதுக்கு நம்மளுக்குன்னு யார் இருக்கா? ஆனா எனக்கு ஒரு ஐடியா. நம்ம 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சமைக்கலாம். இப்படி சமைக்கிறதுனால எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட கை ருசிய சாப்பிட்டு பார்க்கலாம்ல. இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? இப்படி பண்ணிக்கலாமா? புஜ்ஜி பறந்துகிட்டே அங்க வந்து, வாவ் சிச்சு அத்தை, உங்களோட யோசனை ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா டெய்லி நம்ம வீட்ல பண்டிகை தானா, விதவிதமா சாப்பிடலாம்ல. சூப்பர் அத்தை. ஆமா அத்தை, எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்படின்னா நாங்க 3 பேரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்ல விளையாண்டுக்கிட்டு சாப்பிடலாமா? நல்ல ஐடியா. இன்னைக்குல இருந்தே ஆரம்பிக்கலாமா? சரி சிச்சு, உன்னோட ஐடியா சூப்பரா இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரு என்ன சமைக்கணும் அப்படின்னு மெனுவை போட்டுக்கிட்டு தான் சமைக்கணும். ஏன்னா அப்பதானே விதவிதமா சமைக்க முடியும். இன்னைக்கு நானே சமைக்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மட்டனை சமைக்கிறேன். மட்டனை சுட சுட சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டா அதோட மஜாவே வேற. வாவ், இந்த யோசனை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. துணியே முதல் நாள் சமைக்கிறா இல்லையா, 2வது நாள் நான் சமைக்கிறேன். நான் சிக்கனை சமைக்கிறேன். ஆனா யாருக்கு எந்த மாதிரி சிக்கன் முதல்ல வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதே செஞ்சு முடிச்சிடலாம். அப்போ எங்க அம்மா என்ன சமைப்பாங்க? எங்க அம்மாவும் சூப்பரா சமைக்குவாங்க தெரியுமா? நான் வேற என்னடா சமைக்க போறேன் சின்னு? நான் ஸ்பெஷலிஸ்டே மீன்ல தான். நான் டெய்லி மீன் பிடிக்கிறவ. அதனால நான் 3வது நாள் மீன் குழம்பு செய்யறேன். புளியா காரம் காரமா எல்லாருக்கும் ருசிக்கிற மாதிரி நல்ல சூப்பரா செய்யறேன். என் சமையல்ல எல்லாரும் அசந்துடணும். வாவ், மட்டன், சிக்கன், ஃபிஷ் கறி. எனக்கு கேட்கும் போதே வாயில எச்சில் ஊறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு துணி அம்மாவோட மட்டன் குழம்புல இருந்து பார்ட்டிய முதல் நாள் ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் முடிவு பண்ணபடியே அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் டொனியோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ராத்திரி டொனியோட வீட்டு வாசல்ல ஒரு கட்டில போட்டு அந்த நிலா வெளிச்சத்துல நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே டொனியோட வீட்டுல சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்பா துணி, எவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்கேடி. மட்டன் எல்லாமே நல்ல மெதுவாவே வெந்திருக்கு. இந்த சில்லுன்னு காத்துக்கு மட்டன் சாப்பிடுறது சூப்பரா இருக்கு. ஆமான் துணி, பகல் முழுக்க வேலை செஞ்சு ரொம்பவே உடம்பெல்லாம் வலிக்குது. இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. நாளைக்கு சோட்டுவோட சிக்கன் குழம்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் சாயந்தர நேரம் எல்லாரும் சோட்டுக்கிளியோட வீட்டுக்கு போனாங்க. சோட்டு அவங்களுக்காக சூப்பரா சிக்கன் குழம்பு செஞ்சு கொடுத்தா. எல்லாருமே அந்த சிக்கன் குழம்பு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அடுத்து 3வது நாள் சிச்சு காக்காவோட வீடு. அப்போ சிச்சு காக்கா, பாத்தீங்களா, நீங்க 2 பேரும் ரொம்ப சுவையா சமைச்சு முடிச்சிட்டீங்க. நாளைக்கு எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க. நாளைக்கு சாயங்காலம் நான் ஃப்ரெஷ்ஷா மீன் புடிச்சுக்கிட்டு வந்து உங்களுக்காக பரிமாறுறேன். அப்போ இந்த 3 நாள் பார்ட்டி கிராண்டா முடிவடையும். அப்படி அடுத்த நாள் மதிய நேரம் சிச்சு காக்கா அவகிட்ட இருக்கிற ஒரு தூண்டில எடுத்துக்கிட்டு எப்போ போலவே ஆத்துக்கு போய் அந்த தூண்டில போட்டுக்கிட்டு அவ உட்காந்துக்கிட்டு இருந்தா. ராத்திரி வீட்டுக்கு வர தோழிகள் எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போடணும் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ள இருந்துச்சு. அப்ப சிச்சு அவன் மனசுக்குள்ள, இன்னைக்கு பெரிய பெரிய மீனை பிடிச்சி நான் எல்லாருக்காகவும் சமையல் செஞ்சு கொடுக்கணும். துணியும் சோட்டுவும் சேர்ந்த சமையல் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட சமையலும் சூப்பரா இருக்கணும். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. ஆனா ஒரே ஒரு மீனு கூட தூண்டில்ல மாட்டல. சிச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அட, என்ன இது? இவ்வளவு நேரத்துக்கு எப்படியாவது ஒரு 10 மீனாச்சு பிடிச்சிருப்ப. ஆனா இன்னைக்கு மீனே காணோம். ஓஹோ, ஒருவேளை இந்த இடத்துல மீன் இல்ல போல. சரி, அந்த பக்கம் போய் பிடிக்கிறேன். சிச்சு காக்கா ரொம்ப நேரமா தூண்டில் போட்டு கிடைக்கலன்றதுனால வலைய போட்டா. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த வலையில மீன் மாட்டல.
அதுக்கு பதிலா அங்க இருக்கிற பாசி தான் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. சாயந்தர நேரமும் ஆச்சு, இன்னும் ஒரு மீன் கூட கிடைக்கல. பாவம் சிச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஐயோ, சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னும் நான் சமைக்கவே இல்ல. வீட்ல துணி சோட்டு அவங்க பசங்களை கூட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் வாக்கு கொடுத்திருக்கேன், மீன் குழம்ப நல்லா செஞ்சு அசத்திடுறேன் அப்படின்னு. அவங்களுக்கு நான் மீன் குழம்ப செஞ்சு கொடுக்கலன்னா அவங்க முன்னாடி என்னோட மரியாதையே போயிடும். சிச்சு காக்கா ஆகாயத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, கடவுளே, எனக்கு இனிமே மீன் கடிக்கலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு மீனா இருந்தாலும் பெருசா ஒரு மீன் கடிச்சா போதும். வீட்டுக்கிட்ட என்னோட நண்பர்கள் எல்லாருமே எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி சிச்சு காக்கா வலைய போட்டுக்கிட்டு அமைதியா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா. ராத்திரி கிட்டத்தட்ட 8 மணியே ஆயிடுச்சு. ராத்திரி 8 மணி ஆனதுனால சோட்டுக்கிளியும் துணிக்குருவியும் அவங்க குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வீட்டுல சின்ன மட்டும்தான் தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தான். என்னடா பண்ணு, ஒண்டியா உக்காந்துருக்க? உங்க அம்மா எங்க? உள்ள மீன் குழம்ப சமைச்சுக்கிட்டு இருக்காளா? அவ மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா வந்திருக்கோம். சின்ன கவலையா, துணி சித்தி, மத்தியானம் மீன் பிடிக்க போனவங்க ஆத்தங்கரைக்கு இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. அத கேட்டு சோட்டு, என்னது, ஆத்தங்கரைக்கு மீன் பிடிக்க போனவ இன்னும் திரும்பி வரலையா? மத்தியானமே மீன் பிடிக்க போனவ இவ்ளோ நேரம் ஆனாலும் வரல. நம்மளுக்காக நிறைய மீன் வேணும்னு பிடிச்சுக்கிட்டு இருக்காளோ? சரி, அவ வர வரைக்கும் இப்படியே உட்காரலாம். சின்ன எல்லாரும் உட்காரதுக்காக கட்டில கொண்டு வந்து போட்டான். எல்லாரும் வெளியிலேயே உட்காந்துக்கிட்டு சிச்சுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு வரவே இல்ல. இன்னொரு பக்கம் ஆத்தங்கரையில சிச்சு காக்கா சுத்திலும் இருட்டாயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் மீன் கிடைக்கலங்கிறதுனால கடைசியில வேற வழி இல்லாம வலை, தூண்டில் எல்லாத்தையுமே அவ ஏற கட்டிக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, உங்ககிட்ட எவ்வளவு வேண்டிக்கிட்டாலும் எனக்கு மீனை கொடுக்கவே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னோட மூஞ்ச நான் எப்படி காட்டுறது? அவங்க முன்னாடி போனா என் மரியாதையே போயிடும். சிச்சு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு அந்த ஆத்தங்கரையோரமா அவளுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. அத கேட்டு சிச்சு, இந்த நைட்டு நேரத்துல யாரதோ குரல் கேக்குதே, யார் நீங்க? எங்க இருக்கீங்க? எங்க இருந்து வருது குரல்? நான் இங்க கீழே தான் இருக்கேன், யாராவது என்ன காப்பாத்துங்க. சிச்சு காக்கா ஒரு பயத்தோடவே எட்டி பார்த்தா. அப்போ அங்க சேத்துல மாட்டிக்கிட்டு துடிக்கிற ஒரு உருவத்தை அவ பார்த்தா. அந்த உருவத்துக்கு மேல் பாகம் ஒரு பொண்ணு மாதிரியும் கீழ்பாகம் ஒரு மீன் மாதிரியும் தான் இருந்துச்சு. அத பார்த்து சிச்சு காக்கா ஷாக் ஆயிட்டா. சிச்சு ஆச்சரியமா, ஐயோ, பாதி மீன் பாதி மனுஷி, அப்பனா இது ஜலக்கண்ணியா? இது வரைக்கும் கதல தான் பாத்திருக்கேன், இன்னைக்குதான் நேரடியா பாக்குறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. அப்போ அந்த கடல் கண்ணி, காக்கா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, நான் உனக்கு எந்த விதமான தொந்தரவு கொடுக்க மாட்டேன். எனக்கு மூச்சு வாங்க முடியல, என்னை கொண்டு போய் தண்ணியில போடு ப்ளீஸ், நான் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். சிச்சு காக்கா அந்த கடல் கண்ணி துடிக்கிறத பார்த்ததும் இதுவரைக்கும் இருந்த பயம் போய் அவளுக்கு கவலை வந்துச்சு. அதனால உசுர பணியமா வச்சு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த கடல் கண்ணியை இழுத்து தண்ணியில போட்டுச்சு. தண்ணிக்குள்ள வந்த உடனேயே தான் அந்த கடல் கண்ணிக்கு உசுறு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த கடல் கண்ணி சிச்சு காக்காவை பார்த்து, ரொம்ப நன்றி காக்கா, நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் உயிர் பொழைச்சிருக்கவே மாட்டேன். எனக்கு நீதான் தேவதை. ரொம்ப சந்தோஷம் ஜலக்கண்ணியே, இவ்வளவு நாளா நீ தண்ணிக்குள்ள தானே இருந்த, எதுக்காக நீ வெளியே வந்த? எதுக்காக உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு? கடல் கண்ணி கவலையா, என்னன்னு சொல்றது காக்கா, இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் பேரு மனுஷங்க இந்த பக்கம் வந்திருந்தாங்க. அவங்க வலை வீசி அந்த வலையில நான் கூட மாட்டிக்கிட்டேன். எப்படியோ அவங்க கையில இருந்து தப்பிச்சுக்கிட்டு அந்த பக்கம் மண்ணுக்கு போயிட்டேன். என்னை பார்த்து மத்த மீனுங்க பயந்து போயிடுச்சுங்க. அதனால அவங்களுக்கு மேல வராதீங்கன்னு எச்சரிக்கை கொடுத்து கீழே அனுப்பிட்டேன். ஓஹோ, அதுக்கு தானா இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ஒரு மீனு கூட வெளியே வரவே இல்ல. நான் கூட என்னப்பா இந்த ஆத்துல இவ்வளவு மீன் இருந்துச்சே, என்ன ஆச்சுன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மனுஷங்க கிட்ட இருந்து மீனை காப்பாத்தணும்னு மீனுங்களை உள்ள அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் நானும் உள்ள போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய அலை வந்துருச்சு. அந்த அலையில நான் மண்ணுல போய் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால அங்கிருந்து எந்திரிக்கவே முடியல. சரியா அந்த நேரம் பார்த்து நீதான் அந்த கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்திருக்க. இன்னைக்கு நீ மட்டும் வரலனா என்னோட உயிர் மண்ணோட மண்ணா போயிருக்கும். ஐயோ, உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு. அதான் சரியான நேரத்துக்கு நீ வந்து என்ன காப்பாத்திட்டியே. ஆமா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாரு? உன் வீடு இங்க இல்லையே, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ ஜலக்கண்ணி, என்ன சொல்ற?
நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக மீனை புடிச்சுக்கிட்டு போய் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த தண்ணி கிட்ட வந்தேன். இங்க வந்து பார்த்தா எங்கேயுமே மீன் கிடைக்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பசியில எனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. மீன் இல்லாம நான் எப்படி போய் பாக்குறது? என்னோட உயிரை காப்பாத்தின உனக்கு நான் இந்த உதவி கூட செய்ய மாட்டேனா? இதுதானே உன் பிரச்சனை? சரி, ஒரு நிமிஷம் இங்க நில்லு, நான் இப்ப வந்துடுறேன். கடல் கண்ணி சிரிச்சுக்கிட்டே அந்த தண்ணிக்குள்ள போனா. தண்ணிக்குள்ள போன கொஞ்ச நேரத்துல அவ திரும்பி வந்தா. அப்போ அவ கையில ரொம்பவும் பெருசா இருக்கிற தங்க நிறத்துல இருக்கிற மீன் இருந்துச்சு. அந்த மீனை பார்த்து ಚಿಚುಕಾಕ ரொம்பவும் ಸಂತೋಷಪಟ್ಟ. ತಗೋಕಾಗೆ ಈ ನದಿಯಲ್ಲೇ ತುಂಬಾ ರುಚಿಕರವಾದ ಮೀನಿದು. ಇದನ್ನ ತಗೊಂಡೋಗಿ ನೀನು ನಿನ್ನ ಗೆಳೆಯರಿಗೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿಕೊಡು. ಅವರ ಮುಂದೆ ಯಾವತ್ತೂ ಕೂಡ ನಿನ್ನ ಗೌರವ ಕಡಿಮೆಯಾಗಬಾರದು. ಚಿಚುಕಾಕ ரொம்ப சந்தோஷமா, அட எவ்வளவு பெரிய மீன்! ரொம்ப நன்றி ஜலக்கண்ணே. இன்னைக்கு என்னோட கௌரவத்தை நீ காப்பாத்திருக்க. இத கொண்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சமைச்சு போடுறேன். நான் கிளம்புறேன். ಚಿಚುಕಾಕ அந்த பெரிய மீனை எடுத்துக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. சிச்சுவை பார்த்த உடனே வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்பா, என்னடி இவ்வளோ நேரம் பண்ணிட்டேன்? எங்களுக்கு பசியில வயிற்றுக்குள்ள தாளம் போடுது. ஆமா, மீன் கிடைச்சதா இல்லையா? சிச்சு மீனை பார்த்து, இங்க பாத்தீங்களா, உங்களுக்காக எவ்வளவு பெரிய மீனை கொண்டு வந்திருக்கேன்னு. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி, நீங்க எல்லாரும் ஒரு அரை மணி நேரம் காத்துக்கிட்டு இருங்க. நான் உள்ள போய் சுட சுட மீன் குழம்ப சமைச்சு கொண்டு வரேன். அட, எவ்வளவு பெரிய மீன்! இத பார்த்தாவே வாயில எச்சில் ஊறுது. சரி சரி, இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், நீ போயிட்டு வா. சிச்சுகாக்கா வேக வேகமா உள்ள போய் அந்த மீனை வெட்டி கழுவி கொண்டு வந்து நல்ல மணமணக்கிற மாதிரி சூப்பரான ஒரு மீன் குழம்ப வச்சுக்கிட்டு இருந்தா. அந்த மீன் குழம்பு வாசம் வீட்டுக்கு வெளியில பசியோட இருக்கிறவங்களுக்கு பசிய பல மடங்கு அதிகமாக்கிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில மீன் குழம்பும் தயாராச்சு. வந்துருச்சு சுட சுட நாட்டி மீன் குழம்பு. சிச்சுகாக்கா எல்லாருக்கும் சுட சுட சாப்பாட தட்டுல போட்டு அதுக்கு மேல குழம்பு ஊத்தி மீன் துண்டையும் வச்சது. எல்லாரும் சந்தோஷமா அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த குழம்பு ரொம்ப சுவையா இருந்துச்சு. வாவ், சிச்சு ஆண்டி, இந்த மீன் குழம்பு என்ன ஆண்டி இவ்வளவு ருசியா இருக்கு? என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி அற்புதமான மீன் குழம்ப நான் சாப்பிட்டதே இல்ல. அடடே சிச்சு, உண்மையிலேயே மீன் குழம்பு ரொம்ப அற்புதமா இருக்கு. நீ சொன்னது என்னவோ உண்மைதான். உன்னோட சமையல் முன்னாடி எங்களோட மட்டன் சிக்கன் குழம்பு எதுவுமே நிக்காது அப்படின்னு. இந்த 3 நாள் பார்ட்டிக்கு உன்னோட மீன் குழம்பு தான் எண்டிங்க கொடுத்திருக்கு. சிச்சு, நான் இன்னொரு 2 பீஸ போட்டுக்கிட்டேன் சிச்சு. இதோட சுவைக்கு வயிறும் நிறைஞ்சு போச்சு, மனசும் நிறைஞ்சு போச்சு. சிச்சு அத்தை, உங்க மீன் குழம்புக்கு முன்னாடி யாராலையுமே நிக்கவே முடியாது. சிச்சு மனசுல கடல் கண்ணிக்கு நன்றிய தெரிவிச்சா. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி, எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. அப்படியே எல்லாரும் வயிறார அந்த மந்திர மீன் குழம்ப சாப்பிட்டு ரொம்பவும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவுக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நாம எதையும் எதிர்பார்க்காம ஒருத்தங்களுக்கு உதவி செய்யும் போது அதுக்காக நமக்கு கிடைக்கிற பலன் அத விலைமதிக்க முடியாதது. கஷ்டப்படுற யாருக்குமே நாம உதவி செய்யற மனசோட எப்பவுமே இருக்கணும். நாம உதவி செஞ்சோம்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். வெயில் காலத்தில் உறவுகள். பறவைகளோட ஊர்ல சூரிய நெருப்பு அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தான். வெளியில கால் எடுத்து வச்சாலே காலு சுடுற அளவுக்கு இருந்துச்சு வெயில். துணியோட வீட்டுல மட்டும்தான் ஏசி போட்டிருந்தாங்க. புஜ்ஜி அவ வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு உள்ள ரூம்ல இருந்து வர சில்லுன்னு காத்த சுவாசிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, அப்பா, இந்த வெயிலுக்கு இந்த ஊரே தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்கும்போது என் வீடு மட்டும் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. எங்க அப்பா துபாயில இருந்துகிட்டு எங்களுக்கு சில்லுன்னு இருக்கிற காஷ்மீரை அனுப்பி வச்சிருக்காங்க. அதோ யாரோ சொந்தக்காரங்க எங்க வீட்டுக்கு வர மாதிரி இருக்குதே. அப்போ மகிக்கழகு அங்க வந்துச்சு. அட, ஏய் புஜ்ஜி, என்ன இது? இந்த வீட்டை தாண்டி போகும்போது ஏதோ சில்லுன்னு அடிக்குது. வெளிய வெயிலுக்கு உயிரே போகும்போது இங்க மட்டும் ஜில்லுன்னு இருக்கு. புஜ்ஜி இங்க ஏதோ மந்திரம் செஞ்சிருக்கா. வாங்க மகியத்தை, இது மந்திரம் கிடையாது. எங்க அப்பா துபாயில இருந்து அனுப்பி வச்ச காஷ்மீர் காத்து இது. அத ஏசின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் ரூமுக்குள்ள இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள அப்படியே சில்லுன்னு இருக்கும். எங்க அப்பா துபாயில கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்களுக்காக ஐஸ் கட்டிய அனுப்பி வச்சிருக்காரு. அந்த ஏசில வந்து உக்காந்தா அது சத்தத்துக்கு அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும் அத்தை. மகிக்கழகு ஆசையா உள்ள பார்த்து,
அட ஆமா, உள்ள எவ்வளவு சில்லுன்னு இருக்கு, பரவாயில்லையே. ஆமா, துணி என்ன வீட்டுக்குள்ள நல்ல கமகமான வாசனை வருது, என்ன சமைச்ச? துணி ஒண்ணுமே தெரியாத மாதிரி சமையலறைக்குள்ள இருந்து வந்து, ஒண்ணு இல்ல மகி, எங்க புஜ்ஜிக்கு ரொம்ப பிடிக்கும்னு கத்திரிக்காய் பருப்பு சாம்பார் வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் உட்காருங்க. அதை கேட்டு மகிகளுக்கு, ஐயோ துணி, என் வீட்ல காத்து சுத்தமா வர மாட்டேங்குது. ஒரு ஃபேனை வச்சிருக்கேன், அந்த ஃபேனு சுவிட்ச் போட்டா அதோட சத்தத்துக்கு காதே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. கரகரன்னு சத்தத்துக்கு தூங்க முடியல, நிக்க முடியல. அந்த வீட்ல எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. உன் வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஸ்வர்க்கத்துக்கு போற மாதிரியே இருக்கு. உன் வீட்ல சாப்பாடு கிடைக்குதுன்னா எனக்கு ஸ்வர்க்கம் தானே. நீ கத்திரிக்காவுக்கு போட்டிருக்கிற மசாலா செத்து போன என் நாக்க தூண்டி விடுது. கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் மசாலானா நினைச்சாவே வாயில எச்சில் ஊறுது. அந்த அனல்ல உக்காந்து உக்காந்து என் உயிரே போற மாதிரி இருக்கு. உன் வீட்ல கொஞ்ச நேரம் உக்காந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு போனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். உன் வீட்டுக்கு நான் வரலன்னா இந்நேரத்துக்கு இந்த வெயில் பட்டு என் உயிரே போயிருக்கும். வெளிய பாத்தியா, காக்காங்க இந்த வெயிலுக்கு தொண்டை தண்ணி வத்துற மாதிரி காக்கான்னு கத்திக்கிட்டு இருக்குங்க. நீ கொடுத்து வச்சவடி, உன் புருஷன் துபாய்க்கு போய் உனக்காக ஏசி போட்டியே வாங்கி அனுப்பியிருக்காரு. இந்த ஒருவேளை நான் இங்கே தங்கிக்கிறேன். புஜ்ஜி அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு நினைச்சா ஒரு பேய் பெருசா வந்து உக்காந்துருக்கே. அப்பப்பா, இந்த அத்தையோட டிராமாவுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். சரிங்க அத்தை, உங்களுக்கு இந்த வெயில்ல உயிர் போகுதுன்னு சொன்னா வெளியே எங்கும் போகாதீங்க அத்தை. இங்கேயே கொஞ்ச நேரம் சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த சில்லுன்னு காத்துக்கு உங்க பிபி கூட குறைஞ்சிரும் அத்தை. அடுத்த நாள் காலையில மகிகளுக்கு துணியோட வீட்டுல இருக்கிற ஏசியை பத்தி எல்லாருக்கிட்டயும் சொன்னதுனால அத பாக்குறதுக்காக முதல்ல லூசி புறா வந்துச்சு. துணி, மகளே துணி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உனக்காக நான் டவுன்ல இருந்து பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அத்தை, என்னத்த இப்படி போய் சொல்றீங்க? புது புடவைன்னு சொல்றீங்க. அந்த புடவைல என்ன கரை ஆயிருக்கு பாத்தீங்களா? இது புது புடவையா இல்ல ஏசிக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? இதுல இருக்கிற எண்ணெய் பார்த்தாவே தெரியலையா எவ்வளவு பழைய புடவைன்னு? யாருக்காவது கொடுக்கலான்னு தானே நினைச்சீங்க? என்ன புஜ்ஜி, உங்க மேல இருக்கிற பாசத்தினால வந்தா இப்படி சொல்ற? இந்த ரூமுக்குள்ள எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா இந்த மாதிரி சில்லுன்னு ஏசி அனுப்பி வச்சிருப்பாரு. ஆமா அத்தை, இது மாமூல் மிஷின் இல்ல, இது சில்லுன்னு இருக்கிற யந்திரம். அதனாலதான் இவ்வளவு சில்லுன்னு காத்து வருது. இன்னைக்கு எங்க அம்மா நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு தடவை வந்து ஒரு வாய் சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க. அத கேட்டு லூசி, என்னது நாட்டுக்கோழி குழம்பா? அப்படின்னா இன்னைக்கு நான் எங்கேயுமே போக மாட்டேன், இங்கே படுத்துக்கிறேன். இங்கே கொசு தொல்லை இல்ல, சில்லுன்னு நல்லா தூங்கலாம். இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊர் பஞ்சாயத்து ஆபீஸ்ல மகியும் சிச்சுவும் சந்திச்சுக்கிட்டாங்க. மகி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சிச்சு ரொம்ப பொறாமப்பட்டா. என்ன மகி, இந்த நடுவுல உன் மூஞ்சி என்ன இவ்ளோ க்ளோவா இருக்கு? ஏதாவது கிரீம் யூஸ் பண்றியா? சிச்சோ, இது எந்த கிரீமும் இல்ல, இது துணி வீட்டோட ஏசி காத்து. அந்த காத்துல நான் போய் உக்காந்ததுனாலதான் என் மூஞ்சி இவ்ளோ க்ளோவிங்கா இருக்கு தெரியுமா? துணி வீட்டுக்கு போனா வயிறு நிறைய சமைச்சு போடுற அந்த ஏசில சாப்பிட்டு படுத்து தூங்குனா நிம்மதியா இருக்குது. சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, அட இவங்க எல்லாம் போய் ஏசில ஜில்லுன்னு இருந்தா நான் மட்டும் எதுக்காக இப்படி வெளியே கஷ்டப்படணும்? என்னது, துணி வீட்ல ஏசி இருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நானும் துணி வீட்டுக்கு போறேன். அவ என்னோட சின்ன வயசு ஸ்நேகிதி. சிச்சு உடனே வீட்டுக்கு போய் சின்னுவ கூப்பிட்டா. டே சின்னு, உன்னோட துணிமணி எல்லாம் எடுத்துக்கடா. நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போறோம். அதான் உன்னோட துணி சித்தி வீட்டுக்கு போறோம். துணிமணி எல்லாம் எடுத்துக்கோ, அங்கே போய் கொஞ்ச நாள் செட்டில் ஆகலாம். அம்மா, புஜ்ஜிக்கு என்ன பார்த்தாவே பிடிக்காது. அவங்க கூப்பிடாது இருக்கும்போது நம்ம எதுக்குமா போனோம்? கூப்பிட்டாங்களா? டேய் வாய மூடுறா. அவங்க எதுக்காகடா நம்மள கூப்பிட போறாங்க? நம்ம போனா அங்க சில்லுன்னு காத்து கடிக்கும், வயிறு நிறைய சாப்பாடு கடிக்கும். சீக்கிரம் கிளம்பிட போலாம். சிச்சு திட்டம் போட்டபடியே அன்னைக்கு சாயந்தர நேரம் சிச்சுவும் சின்னுவும் 2 பேருமே லக்கேஜ் எடுத்துக்கிட்டு துணியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயோ அம்மா, யாரோ வந்துட்டாங்க. அட சிச்சு அத்தை, சிச்சு அத்தை, என்ன இந்த பேக் எல்லாம்? என்ன அத்தை, யாராவது நீங்க வீட்டை வாடகை கட்டலன்னு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களா? இவ்வளவு பெரிய பேக் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன புஜ்ஜி அப்படி பேசிக்கிட்டு இருக்க? சொந்தக்காரங்கன்னு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதா? என் சின்னும் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கிட்டு வந்திருக்கான். இந்த வாரம் முழுக்க இங்கதான் இருக்க போறேன். ஐயோ, ஒரு வாரமா? சிச்சு, என் வீடு சின்னது இல்லையா? இந்த வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறது?
ஐயா துணி பரவாயில்ல, மனசு இருந்தா தானே மார்க்கம். ஆமா, உன் வீட்ல ஏசி இருக்காமே, நாங்க 2 பேரும் அதே ரூம்ல தங்கிக்கிறோம். அப்போ புஜ்ஜி எதுவுமே சொல்லாம சின்னுவ வெளியில கூட்டிக்கிட்டு போய், டேய் சின்ன, உங்க அம்மா பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. அந்த ஏசி இருக்கிறது எங்களுக்காக. ஆனா உங்க அம்மா என்னவோ எங்க வீட்டுக்கு வந்து ஏசிய அட்வான்ஸா புக் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பண்றது புஜ்ஜி, எங்க அம்மா தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. வெயிலுக்கு வெளியே உயிர் போகுது. அத கேட்டு புஜ்ஜி, சரி வா, உங்க அம்மாவுக்கு சொல்லணும். உனக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்படி 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் டொனி சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது சிச்சு ஒன்னொன்னு அவளுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தா. துணி, சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு, கொஞ்சம் நெய்ய விடு. என் சின்னுக்கு இன்னொரு பீஸ் சிக்கன் போடு. அவனுக்கு சிக்கன் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் துணி. அதுக்கு புஜ்ஜி, அத்தை, இப்ப வாய மூடிக்கிட்டு சாப்பிடுறீங்களா? சொந்தக்கார வீட்டுக்கு வந்தா இப்படியா பண்றது? நாளைக்கு மெனு கொடுக்கறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேணும்னா ஜொமேட்டோல ஆர்டர் பண்றேன். கண்டிப்பா இங்க ஆர்டரை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த வெயிலுக்கு இங்க சில்லுன்னு ஏசி வேற இருக்கா, அதனால சுட சுட மிளகா பஜ்ஜிய ஆர்டர் பண்ணு புஜ்ஜி. என்னது மிளகா பஜ்ஜியா? ஏசி சில்லுன்னு இருக்குன்னு மிளகா பஜ்ஜி வேறயா? நீ சொந்தக்காரி இல்ல, எங்க வீட்டுக்கு வந்த பேய் நீனு. புஜ்ஜி, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. சிச்சு, வெளிய காத்தோட்டமா நல்லா இருக்கு, இங்க மெத்தைய போட்டு குடுக்கற, நல்லா சில்லுன்னு காத்து வரும். என்ன துணி சொல்ற? நான் இப்படி வாசல்ல படுத்துக்கணுமா? வாசல்ல கொசு கடிக்கும், கொசு கடிச்சா எனக்கு அதுக்கப்புறம் ஜுரம் வந்துரும். உன்னோட மரியாதைக்காக சொல்றேன். என்ன வீட்டுக்குள்ளேயே ஏசி காத்துல படுக்கவே, வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை வெளியே படுக்க வச்சனா ஊருக்காரங்க உன்னை பத்தி என்ன சொல்லுவாங்க? என்னத்த மரியாதை பத்தி எல்லாம் யோசிச்சா ஒன்னும் செய்ய முடியாது. எங்க ஏசி ரூம் ரொம்ப சின்னது, அதுக்குள்ள நாங்க படுக்காம வெளியே படுக்க சொல்றீங்களா? எங்களுக்காக கொண்டு வந்த ஏசியில எங்களாலேயே தூங்க முடியாதா? அதெல்லாம் முடியாது, நீங்க போய் வெளியே படுத்துக்குங்க. சின்னு, ஏசிய 11ல வெயிடா, நல்லா படுத்து தூங்கலாம். ஒரு வாரம் ஆச்சு. ஆனா சிச்சு அங்கிருந்து கிளம்பவே இல்ல. துணிக்கு சமைச்சு டயர்டாச்சு. ஆனா சிச்சு மட்டும் அங்கேயே தான் இருந்தா. ஐயோ, இந்த சிச்சு வீட்ல இருந்தா என் கரண்ட் பில்ல ஆகாயத்தை தொடும். வீட்ல கரண்ட் பில்ல அதிகமாயிடும். புஜ்ஜி, ஏதாவது செய்யுமா, இவங்க இந்த வீட்ல இருக்க கூடாது. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்களால சொல்ல முடியாது. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஒரு குட்டி நாடகம் போட்டு இவங்களை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறதுன்னு பிளான் பண்ணிட்டு வரேன். அப்பதான் சோட்டு கிளியும் பன்னு கிளியும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தப்போ புஜ்ஜி அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவ ஒரு பிளானையும் போட்டா. டேய் பன்னு, உங்க அப்பா கிட்ட பழைய கார் இருக்குல்ல, அந்த காரை எடுத்துக்கிட்டு ஆன் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டாண்ட வா. நாங்களும் உங்க கூட ஊருக்கு வரோன்னு ஒரு சின்ன நாடகம் ஆடுறோம். சரி புஜ்ஜி, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அடுத்த நாள் காலையில சிச்சு அந்த ஏசி ரூமை விட்டு வெளியில வந்தப்போ புஜ்ஜி ரொம்ப சத்தமா, அம்மா சீக்கிரமா ரெடி ஆவுங்கம்மா, பன்னு அவங்க கார் எடுத்துட்டு வராங்க. நம்ம இன்னும் 1 மணி நேரத்துல ரெடி ஆகணும், சீக்கிரம். அதுக்கு சிச்சு, எங்க துணி, எங்க கிளம்புறீங்க எனக்கு சொல்லாம? அதுவா சிச்சு, நாங்க எங்க அம்மாவோட ஊருக்கு போறோம். எங்க அம்மா ஊர்ல திருவிழாவாமா, அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நீ உன்னோட பேகெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, போற வழியில உன்னையும் டிராப் பண்ணிடுறோம். சீக்கிரமா கிளம்பு சிச்சு. என்னது, நான் கிளம்பணுமா? இந்த வீட்ல இருக்க எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு. வேணும்னா நீ கிளம்பு துணி, இந்த வீட்டுக்கு காவலா நான் இருக்கேன், இந்த வீட்டை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஏசிக்கு நீங்க காவல் இருக்கீங்களா? வேண்டாத்த, எங்க அப்பா போன் பண்ணி சொல்லிருக்காங்க, வீட்டை பூட்டு போட்டுட்டு பத்திரமா கிளம்பி போங்கன்னு. வீட்ல யாரும் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க கிளம்பும் போது ஏசி சுவிட்சைய ஆஃப் பண்ணிட்டு போக போறோம். அப்போ வீட்டுக்குள்ள காத்து வராதுல்ல. வீட்டுக்குள்ள காத்து வராது, வேணா நீங்க இருக்கிறதா இருந்தா இருங்க, அப்புறம் செத்து போயிட்டீங்கன்னா நாங்க பொறுப்பு இல்ல. அம்மா வாங்கம்மா, நம்ம கிளம்பலாம். அவங்களே இங்க இருந்து கிளம்புறாங்களா, நம்ம இங்க இருந்துகிட்டு என்ன பண்ண போறோம்? ரிமோட்டை வேற எடுத்துட்டு போறாங்களா, நம்ம இங்க இருக்கிறது நல்லது இல்லம்மா. சிச்சு பொலும்பிக்கிட்டே பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, சீச்சி, என்ன துணி, வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை இப்படிதான் துரத்துறதா? எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. ஒரு 2 நாள் நிம்மதியா ஏசில இருந்துட்டு போலான்னு வந்தேன். நீ என்னடானா என்ன வீட்டை விட்டு துரத்த பாக்குற? சிச்சு பேக் எடுத்துக்கிட்டு வெளியில வரும்போது பன்னு கார்ல ஹார்ன் அடிச்சிட்டு இருந்தான். என்ன சிச்சு அத்தை, முகம் எல்லாம் வாடி போயிருக்கு, ஏசி காத்து பத்திலே உங்களுக்கு? அடுத்த வருஷம் வெயில் காலத்துக்கு எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க அப்பா அடுத்த வருஷம் ஏசியை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க கிளம்புங்க, நாங்க நடந்துகிட்டே போறோம். சிச்சு போனதுக்கு அப்புறமா துணி புஜ்ஜி எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் அவங்க ஏசிய ஆன் பண்ணாங்க. அப்பா, நம்ம பொழைச்சிட்டோம்.
அந்த சிச்சு அத்தை இருந்திருந்தா வீடு நாசமா போயிருக்கும். இந்த ஏசிய பார்த்து நம்ம வீட்டுக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க வந்து நம்ம சூட்டை அதிகமாக்கிட்டு நம்ம செலவை 2 மடங்கு அதிகமாக்கிட்டு போறாங்க. ஆமா புஜ்ஜி, வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களை இப்படியே அனுப்ப கூடாதுதான். ஆனா அவங்க நம்ம தலைமையில ஏறி உட்கார கூடாதுல்ல. பரவாயில்லம்மா, அப்பாவுக்கு நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன். அப்பா, இந்த தடவை நம்ம வீட்ல ஏசி இருந்ததுனால நிறைய சொந்தக்காரங்க வந்தாங்க, காசெல்லாம் செலவாயிடுச்சுன்னு. அடுத்த வருஷம் ஏசியே வேண்டான்னு சொல்லிடுறேன். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு அந்த ஏசி ரூம்ல சந்தோஷமா இருந்தாங்க. மறுபடியும் துணியோட வீட்டுல பிரச்சனை போய் சந்தோஷம் வந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, இன்னொருத்தங்க கிட்ட இருக்கிற வசதி பார்த்து பொறாமப்பட்டு அத அளவுக்கு அதிகமா அனுபவிக்க ஆசைப்பட்டா கடைசியில இப்படிதான் ஆகும்.